ரெடியா மாமே? வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ. ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஒரு படத்தில் வைப் இருக்கலாம், படமே வைப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வைப்பான படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பையில் ஒரு மிகப்பெரிய டானா ரெட் டிராகன்ற அடைமொழியோட வளர் ஏகே. அவரோட நடவடிக்கையால் குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கேங்ஸ்டர் வாழ்க்கை விட்டு வர சொல்கிறாங்க த்ரிஷா. மனைவியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மகன் மேலே சத்தியம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறார் ஏகே. ஸோ ஸ்வீட். 17 வருஷம் கழிச்சு தன்னோட பழைய கேங்ஸ்டர் வாழ்க்கையை மறைச்சு மகனை பார்க்க வரார். அப்படி பார்க்க வந்த இடத்துல அர்ஜுன் தாஸோட முன்பகையினால் மகன் ரகேஷில் மாட்டிக்கிறது தெரிய வர மறுபடியும் பழைய ரெட் டிராகனா மாதிரி களத்தில் இறங்குறார். வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன், ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். மகனை ஜெயிலுக்கு அனுப்பின அர்ஜுன் தாஸோட முன்பகையும் பின்னணியும் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மகனை காப்பாற்றினாருங்கிறத முழுக்க ஃபேன் பாய் சம்பவத்தோட சரவெடியாக சொல்லியிருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். நாம் எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் முழுக்க அஜித்தோட ஒன் மேன் ஷோ தான் இந்த குட் பேட் அக்லி. ஒரு ஃபேமையும் ரசித்து எடுத்திருக்கார் டைரக்டர் ஆதிக். இந்த உலகம் நம்மளை பேடாக்குது. குட்டான அப்பாவா எல்லாரையும் கலாய்ச்சி ஜாலியாக இருக்கிறதுலேருந்து மகனுக்காக பேடாக மாறினதுக்கப்புறம் அவர் செய்கிற ஒரு விஷயமே தேட்டரில் பிளாஸ்ட் மூமெண்ட். குறிப்பாக இடைவேளை காட்சியில் அவர் பண்ணுற பேங்கா மோட்டையா காமெடி மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு மாஸ் அண்ட் கிளாஸான இன்டர்வல் பிளாக்காக அமைஞ்சிருக்கு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். மகனாக வர கார்த்திகேயா, அவரோட லவராக வர பிரியா வாரியர், தாத்தாவை வர பிரபு, ஏகேவோட ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டாக வர சுனில் அண்ட் பிரசன்னா, ரெடின் கிங்ஸ்லி, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நடிச்சிருக்காங்க. ஒரு ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுமே சைமன்ற கேரக்டர் என்ட்ரி ஆகி அஜித் யாருன்னு எப்படி கேங்ஸ்டர் உருவானன்றதை காட்டுறதுக்காக ரெஃபரன்ஸ் மேலே ரெஃபரன்ஸாக வச்சு ஃப்ளாஷ்பேக் முழுக்க ரெஃபரன்ஸ் வழியாக கொளுத்தி போட்டு ஃபேன்ஸை சீட்டோட நுணுக்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். அர்ஜுன் தாஸோட நடிப்பு வழக்கமான வில்லனாக இல்லாமல் கொஞ்சம் சைக்கோத்தனை கலந்து பாடி லாங்குவேஜ்லேயும் வித்தியாசம் காட்டி அஜித்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக ஸ்க்ரீனில் நமக்கு தெரிகிறாரு. அபிநந்தனோட ஒளிப்பதிவு விண்டேஜ் அஜித்தை மட்டும் காட்டாமல் நாம் சின்ன வயசில் பார்த்த அத்தனை அஜித்தையும் ஒரு ஃப்ரேம்லையும் காட்டி பிரமிப்போட உச்சிக்கே நம்மளை கொண்டு போயிருக்காரு. ஏகே சார், இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. விஜய் வேலுக்குட்டியோட ஒரு கட்டும் படத்தோட வேகத்துக்கும் விறுவிறுப்புக்கும் பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் திரையரங்க சேதரோட பாட்டாகட்டும், ஜிபி மாமே பாட்டாகட்டும், ரெட்ரோ சாங்ஸான சகலகலவன் படத்தில் வர பாட்டிலேருந்து ரீமிக்ஸ் ஆகட்டும், ஒத்தருவா தாரன் பாட்டாவோட ரீமிக்ஸாலேருந்து அஜித் வர ஒரு சீனோட மாஸ் பிஜிஎம்னு ஜிவி பிரகாஷ் தன்னோட கெரியரோட பெஸ்ட் மியூசிக்கை கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பாவை கார்லேருந்து நடு ரோட்டில் தள்ளி விட்டதே அவர் தான். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஒரு யதார்த்தமான அப்பா மகன் கதையை அஜித்துங்கிற உண்மையான ஆர்மியை வச்சு அங்கங்கே சில மாஸ் ரெஃபரன்ஸுங்களை தெளித்து ரசிகர்களுக்கு 2 மணி நேரம் ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு இயக்குனர் ஆதிக். புலி பாடலும் சில எமோஷனல் காட்சிகள் கனெக்ட் ஆகாதது படத்தோட மைனஸாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஐ மிஸ் யூ. இன்டர்வலுக்கு அப்புறம் வர சிம்ரனோட என்ட்ரியும் அதுக்கு பின்னாடி வாலி ரெஃபரன்ஸும் நம்மளை 90s வைப்புக்கு கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸை நோக்கி நகர்றதுக்கு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு. யோகி பாபு ஒரே ஒரு சீனில் வந்தாலும் வந்த வேலையை கணக்கட்சிதமாக முடிச்சுட்டு போயிட்டாரு. சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? சில லாஜிக் மிரர்களை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவியாக ஃபேமிலியோட போய் பார்க்குற முரட்டு ஃபேன் பாய் சம்பவத்தோட வந்திருக்கு இந்த குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கு இன்னொரு ரேட்டிங் 4.5 அவுட் ஆஃப் 5. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.